கயல், கண்மணி அம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி, இந்தாங்க. பொரியலுக்கு வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. சீக்கிரமாக காயெல்லாம் அதையே ஸ்டார்ட் பண்ணுங்க. மதியானம் வேறு ஆகிடுச்சு. எல்லார் வீட்டில் லஞ்சு வேறு செய்ய வேணாம்னு சொல்லிட்டோம். சீக்கிரம். தேவியக்கா, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்க, நான் பருப்பு குக்கரில் போட்டுட்டேன். புளியங்கூட ஊற வச்சாச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நம்ம தான் இன்னைக்கு சமைக்க போறோமே. ஆளுக்கு வேற ஒவ்வொரு அடுப்பு. பசங்களா, இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்கே இருக்கிறோம். எங்கள் கண் பார்வையில் தான் நீங்கள் சமைக்கிறீங்க. நாங்கள் இல்லாத போது இந்த மாதிரிலாம் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு சமைக்கக்கூடாது, சரிங்களா? ஆமாம், எங்களுக்கு தெரியுமா எல்லாமே. சரி கண்மணி, சீக்கிரமாக அந்த குக்கர் எடுத்து அடுப்பில் வைமா. வந்துட்டேன் ஆண்டி. குக்கர் தானே, எந்த அடுப்பில் வைக்கலாம்? சரி, பெரிய பாத்திரம் தான் பெரிய அடுப்பில் வைக்கணும். இந்த அடுப்பில் வைக்கலாம். ஸ்டிஃபி, இந்த வெங்காய தோலை உரிக்கும் போது எனக்கு கண்ணுலேருந்து தண்ணி தண்ணியாக வந்துட்டு இருக்கு. ரெயின்போ, எனக்கு கூட இந்த காலிக்குடைய ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல. அட என்னங்க, இதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் எவ்வளோ வேலை கிடக்குது. அக்கா, கேரட் எப்படிக்கா அரிட்டா? ரொம்ப பெருசு பெருசாக அரிட்டா இல்லை சின்ன சின்னதாக அரிட்டுமா? பூஜா, நம்ம கேரட்டு கூட்டு தான் செய்ய போகிறோம். அதனால ரொம்ப சின்ன சின்னதாக அரி பூஜா. பசங்களா, 1க்கு 4 அடுப்பு இருக்குது. எதுக்கு சும்மா வச்சு நின்றுட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக சாப்பாடுக்கு உழவைங்க. இதோ வந்துட்டு சித்தி. இந்த அடுப்பு கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடணும் தானே? சரி, அரிசி கொடுங்க. தண்ணி ஊற்றுடா, அதுக்கப்புறம் அது கொதிச்ச உடனே தான் அரிசி போடணும். அம்மா, இங்க பாருங்க, இந்த பாத்திரம் கரெக்டா இருக்கும் தானே வெண்டைக்காய் பொரியலுக்கு? நான் இதுலயே வெண்டைக்காய் பொரியல் செய்யறேம்மா. சரி ரோஜா, நான் இங்கேருந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோ, கடுகு போட்டுக்கோ, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கிடு. அடுத்து என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். வெங்காயம் தானே போடணும். வெங்காயம் எங்க இருக்குது? ரோஜா, இங்கே தான் இருக்கு பாரு. வெங்காயம் இல்லை, எல்லா காயுமே நாங்கள் அரிஞ்சு வச்சாச்சு. ஓகே, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போடணும். அப்புறம் தக்காளி போட்டுட்டு தண்ணி ஊற்றணும் தானேம்மா? ஆண்டி, இங்கே தண்ணி கொதிச்சிடுச்சுங்க ஆண்டி. இப்போ என்ன பண்ணணும் ஆண்டி? அரிசி போடணுமா? ராஜு பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க, அரிசி எடுத்துட்டு வாடா. கண்மணி, அரிசி பார்த்து போடு. கழுவிட்ட தானே அரிசியை. அப்படியே அந்த அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் நல்லா வதக்கிடு, சரியா? அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் குறையும். நல்லா வதக்கு ரோஜா. பாருங்கம்மா, சாப்பாடு பொங்கி வருதுமா. என்னம்மா பண்ணணும் இப்போ? நீ நகரு, நான் பார்த்துக்கிறேன் சாப்பாடை. பரவாயில்லையே, நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தாவே போதும். ரோஜா, எவ்வளோ நேரம் அதை வதக்கிக்கிட்டு இருப்ப? இங்கே பாரு, உன்னோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமே இதில் வெண்டைக்காய் எடுத்து போடு. ஓகே. இப்போ வெண்டைக்காவை நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். கயலாண்டி, இந்த அடுப்பு சும்மா தான் இருக்கு. நாங்கள் இதில் சாம்பார் வச்சுடட்டுமா? சரி கண்மணி, எப்படி செய்யணும்னு சொல்கிற பாருங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி போட்டுருங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்ங்களாம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, இந்த நேரத்தில் நான் புளி கரைச்சி தரேன், அதை எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்ச நேரம் காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஓகே, வெண்டைக்காயில் இருந்த தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. வெண்டைக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே மட்டும் என்னவா? இங்கே பாருங்க, சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? சரி, சாப்பாடு நானே வெடிச்சுக்கிறேன். சரி, அந்த சாம்பார் எடுத்து இந்த பெரிய அடுப்பில் வச்சுடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். அம்மா, எத்தனை விசில் வரணும்? ஒரு 4 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல, 5 கூட வரட்டும். அம்மா, நாங்கள் இந்த அடுப்பில் ரசம் வச்சிடுறோம். அம்மியில் போட்டு நல்லா இடிங்க. பூண்டு போட்டுக்கோங்க, மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் இடிச்சுக்கோங்க. அதுதான் மிளகு சீரகம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு இடிச்சிடுங்க. வயலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ இடித்தோம் இல்லையா மிளகு சீரகம் மிக்ஸு, அதை எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ அம்மா புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து ஊற்றுங்க பார்க்கலாம். ஆஹா, ரச ஸ்மெல் ஆளையே தூக்குதே. ஆமா, அம்மா வச்சாலாம் இந்த ஸ்மெல் வரவே வராது. நம்ம சமைக்கிறதுனால தான் வருது. கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுப்போம், இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். சரி, ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு.
டேய் ராஜு, என்னடா கேரட் கூட்டு பண்ணுறியா? சரி நான் சொல்கிறேன் பாரு. கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோ. கொஞ்சமாக வெங்காயத்து, அதுக்கப்புறம் நான் இங்கே கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தியா, இதை எடுத்து அதில் சேர்த்துக்கோ. அப்புறம் கூட வந்து உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள், துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா வேக விடு. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, டேஸ்டான கேரட்டு கூட்டு. சரி பசங்களாம், இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதை எடுத்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க மத்து வச்சு. ஓகேவா? கடைஞ்ச பருப்பு எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கோங்க. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, சாம்பார் சாமா கம்ம கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். சரி பசங்களா, இப்போ நம்ம வடை சுட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வடைக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச கடலை பருப்பை வந்து நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு இன்னும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அதை கொஞ்சமாக சோம்பு, வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா மாவு ரெடி ஆகிடும். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. நானே வடை போடுறேன். எண்ணெய் கை மேலே ஊற்றிக்கிச்சுன்னா அப்புறம் அவ்வளவு தான். சரிங்களா? அம்மா, என்னம்மா வடை இது? நடுவில் ஓட்டை இருக்குமே, அந்த வடையா? இல்லை ரோஜா, இது மசால் வடை. இது வேறு வடை. இது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இதுவும். அம்மா, நீங்கள் வடை சுடுறத பார்க்கும்போது எடுத்து சாப்பிடணும்னு தோணுதுமா. அதுக்கு என்ன ரோஜா, ஒரு வடை எடுத்துக்கோ, பரவாயில்ல. சரி, இப்போ நம்மளுடைய சுவையான கிறிஸ்பி வடை ரெடி ஆயிடுச்சு. அம்மா அம்மா, நீங்கள் தான் வடையை போட்டுட்டீங்க, அப்பளத்தை மட்டும் நாங்கள் போடுறோமே. சரி ரோஜா, பார்த்து பண்ணுங்க. அப்பளத்தை பார்த்தீங்களா? போட்ட உடனே வந்துடுதுல. ஈஸியான வேலை அப்பளம் பொரிக்கிறதுன்னா. சூப்பரு. ஓகே, அப்பளமும் ரெடி பண்ணியாச்சு. வேற என்ன பண்ணணும்? சரி, பாயசம் ரெடி பண்ணிடலாமா? சரி, பாயசத்துக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ சேமியாவை கொட்டிட்டு நல்லா ஒரு அடி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆண்டி, அதுக்கப்புறம் என்ன ஆண்டி பண்ணணும்? சரி, இப்போ அது கூட வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு, சரி இப்போ வந்து ஏலக்காவையும் கொஞ்சம் சர்க்கரையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இடித்ததை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பால் பாயசம் தானே செய்கிறோம். ஆமாம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னது? ஏதோ தாளிச்சு வச்சுருக்கீங்க. டேய் ராஜு, அது என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்குடா. சரி, அதுக்குள்ளே வந்து இப்போ கத்திரிக்காய் எடுத்து போடு. சரிங்க ஆண்டி, போட்டுட்டேன். வேற என்ன பண்ண? இப்போ கொஞ்சமாக மிளகாய் தூள், உப்புலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. பாயசம் நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாமா? சரி கண்மணி, பாயசத்துக்கு மேலே அப்படியே பாதாம், பிஸ்தாலாம் கொஞ்சம் தூள் பண்ணி போடுமா. சுவையான பாயசம் ரெடி. சரிங்க பசங்களா, இப்போ ஸ்வீட்டாக வந்து கேசரி பண்ணிடலாமா? கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி போட்டுருங்க. முந்திரி கோல்டன் கலர் ஆகிட்ட பிறகு ரவை சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ரவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. ஆண்டி, எனக்கு தெரியும் ஆண்டி, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் தானே? இப்போ தண்ணி சேர்த்துட்ட பிறகு நல்லா கொஞ்ச நேரம் வேக விடணும். ஓகே கண்மணி, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதே. சரி, கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம்? ஆரஞ்சு ஆட் பண்ணலாமா? ஆரஞ்சு தான் நல்லா இருக்கும் எப்பவுமே. கீர்த்தி, அங்கே அத்தை புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கலாம், அதை எடுத்துட்டு வந்து ஊற்றுமா இங்கே. சரி அத்தை, ஊற்றி. கேசரி நல்லா ரெடி ஆகி வந்தாச்சு. மேலே அப்படியே முந்திரி நெய்யில் வறுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நாங்கள் சமைக்கிற வரைக்கும் நீங்கள் உட்காந்து இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை. நீங்கள் சமைக்கிற மாதிரிலாம் இல்லையா? அக்கா கேளுங்கக்கா, நான் தான் சின்ன குழந்தை, எனக்கு சமைக்கிறதுக்கு வராது. இந்த அக்காவுக்கு என்னவா, போய் சமைக்கலாம் தானே என் கூடயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நோ, இங்கே நான் சூப்பர்வைசராக இருக்கேன். நீங்களாம் கரெக்டாக குக்கிங் பண்ணுறீங்களா இல்லையா இது நாங்கள் இருந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்மணி, அவளை விடு. அவள் குக்கிங் பண்ணுறேன்னு எதாவது சொதப்பி வச்சுட்டானா என்ன பண்ணுறது? டேஸ்டான கேசரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன? ஆஹா, என்ன கத்திரிக்காய் ஸ்மெல்லு செம்மையாக இருக்குதே. பார்க்கும் போதே சாப்பிடணுன்ட்டு தோணுது. பரவாயில்லையே, குழம்பு நல்லா ரெடியாகி வந்தாச்சு. சரி, ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சரி பசங்களா, எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சரி, இந்த அடுப்பெல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் சேர்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போடுறீங்களா? சீக்கிரம், இன்னும் நிறைய வேலை இருக்கு. சரி பசங்களா, நம்ம இவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்கோம். இதோடைய ரெசிபி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சாப்பாடு, சாம்பார், கேரட் கூட்டு, ரசம், மோர், பாயாசம், கேசரி, அப்பளம்,
வெண்டைக்காய் பொரியல், எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, மசால் வடை, இவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்கோம். பசங்களா, நீங்கள் இல்லைனா இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெசிபியை செஞ்சே இருக்க முடியாது. ஓ மை காட், இங்கே என்ன இவ்வளோ ஃபுட்டு இருக்குது? இது எல்லாத்தையும் நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியலையே. இதோடைய டேஸ்ட் வேறு எப்படி இருக்கும்னு தெரியலை. பசங்களா, அதான் சேரு டேபிள் எல்லாம் போட்டாச்சுல, போய் எல்லாரும் உட்காருங்க பார்க்கலாம். சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இன்னும் வர வேண்டிங்களா? எல்லோரும் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே பாருங்க, ஏஞ்சலோடைய அம்மா வந்திருக்காங்க. வாங்க ஏஞ்சல் அம்மா. கையல், பார்த்தீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன். வாங்க வாங்க ஏஞ்சல் அம்மா. சரி போய் உட்காருங்க. என்ன ஏஞ்சல் வரலையா? ஓகே தேவி. வா வா வினிதா. சுஜி, பரவாயில்லையே, கூப்பிட்ட மாதிரி வந்துட்டியே, போய் உட்காரு. இந்தாங்க கையல், எல்லாருக்கும் இலை போட்டுரு. இந்தாங்க ரெயின்போ, ஸ்டெஃபி, பூஜா, பொன்னி. இந்தா. என்ன வினிதா, அனிதா வரலையா? இந்தாங்க பசங்களா, இந்தாங்க உங்களுக்கும் இலை போடுறேன். ஸ்டெஃபி, நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பனானா லீஃப்பில் சாப்பிட போகிறேன். சரி, முதல்ல எல்லையில தண்ணி தீட்டிச்சுக்கலாம். இதோ வந்துட்டேன். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தாங்க எல்லோரும் பரிமாறுங்க. ரெயின்போ, இப்போ நான் உனக்கு கொஞ்சமாக வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தாங்க சாம்பார் ஊற்றிக்கோங்க. ரசம், மோர் எல்லாமே இருக்கு. சுஜி, இந்தா சுஜி. அப்பளம், வடை, கேசரி, வெண்டைக்காய் பொரியல், கேரட்டு கூட்டு, வேறு எதனா வேணும்ன்ட்டா சொல்லு, தரேன். சரியா? நல்லா சாப்பிடு சுஜி. இந்தா கண்மணி, சாம்பார் ஊற்றிக்கோ. ஏஞ்சல், இந்தா ஏஞ்சல். இந்தாங்க எல்லாரும் வடையை எடுத்துக்கோங்க. ரோஜா, அப்போவே வடை கேட்டல, இந்தாங்க ரெயின்போ, வடை எடுத்துக்கோங்க. பசங்களாம், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. மொறு அப்பளம் செம்ம டேஸ்ட். இந்த வடை ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. எனக்கு இந்த வடை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். என்ன ஏஞ்சல், வடையை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றியா நீ? பரவாயில்ல, இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. அக்கா, உண்மையிலே விருந்து செம்ம அக்கா, செம்ம டேஸ்ட். அச்சோ, எனக்கு இந்த கேரட் கூட்டெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. என்ன பண்ணுறது? கீர்த்தி அக்கா இலையில தலையிடுவோம். கரெக்டான ஐடியா. அட ஏ தியா, என்ன காலி பண்ணியிருக்கிற? எதுக்கு உன்னுடைய கேரட் கூட்டு எல்லாத்தையும் ஏன் இலையில தள்ளியிருக்க? என்னக்கா சொல்றீங்க? இல்லைங்கக்கா, என் இலையில இருந்தது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னை சாப்பிட விடுங்க. தியா, இந்தா கேசரி சாப்பிட்றியா? இந்த கேசரி எடுத்துக்கோ. ரசம் ஊற்றுங்க ஆண்டி, ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோசம்மா, இந்தாங்க சாப்பாடு போட்டுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ஊற்றிக்கிறீங்களா? என்ன ஸ்டெஃபி, ரெயின்போ, உங்கள் எல்லாம் என்ன காலியாக இருக்குது? சரி இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து. எனக்கு கொஞ்சமாக பட்டர் மில்க் இருந்தால் கொடுங்க. மோர் தான் கேட்குறீங்களா? சரி இந்தாங்க ஊற்றிக்கோங்க. போதுமா? சாப்பிடுங்க. நீங்கள் ஏதோ ஸ்வீட்டாக செஞ்சுட்டு இருந்தீங்களே, பாயாசம், அது எனக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா? நீங்கள் செய்யும் போதே அதுலேருந்து ஒரு டெலிஷியஸ் ஸ்மெல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாயாசமா? இந்தாங்க எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஆண்டி, எனக்கு காரக்குழம்பு எடுத்துகிட்டு வாங்க. அக்கா, இங்கே மோர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கக்கா. அம்மா, எனக்கு இன்னொரு வடை வேணும். எனக்கு ஒரு வடை. வந்துட்டோம். பாயாசம் யாருக்குன்னா வேணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நாங்கள் செஞ்ச டிஷ்ஷஸில் உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.